இன்றைய தினம் வந்து இளைஞர்களிடையே நிறைய போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அடிமை ஆகிறதுனால நம்மளுக்கெல்லாம் என்னெல்லாம் பாதிப்பு வருது, சமூகத்துக்கு என்ன கேடெல்லாம் விளைவிக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு சிறு விழிப்புணர்வாக கொடுக்க நம்ம திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலேருந்து சார் 3 பேர் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய பணிகள், நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நேரம். இருந்தாலும் இன்றைக்கி இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனாவது நல்லபடியாக வரணும்னு சொல்லி அவங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுக்காக செலவழிச்சதுக்காக நம்ம ட்ரீம் இந்தியா சார்பாக அவங்களுக்கு கருத்தை கை தட்டுதோம். இன்றைக்கி இவ்வளோ பேர் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறாங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக அமையணுன்றதுக்காக தான். எல்லாருமே இன்றைக்கி வந்து இப்போ இருக்கக்கூடிய வயசு வந்து ரொம்ப வாலிப பருவம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நேரங்களில் தான் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். நம்முடைய நண்பர்கள் நம்மளை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இதில் நீங்கள் கவனம் செதறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க சரியா, நீ எத்தனை பேர் இந்த தலைவராகவும், எத்தனை பேர் கவுன்சிலராகவும், எத்தனை பேர் விஓவாகவும், எத்தனை பேர் தாசில்தாராகவும் தெரியாது. என்னால் வர முடியுமான்னா அப்துல் கலாம் அப்போ நினச்சிருக்க மாட்டார். நம்ம குடியரசுத் தலைவர் நினச்சிருப்பார் உங்கள் வயசில் உன்ன மாதிரியே ஆடி ஓடி ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருந்திருப்பார். இன்றைக்கி சிஎம் நினச்சிருக்கலாம், ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ரேஞ்சில் இருந்தார். ஸோ அதனால் சில சாதாரண மக்கள் கூட வந்து ஒரு நல்ல நிலையை வந்து எட்ட முடியும். இது எங்கே தவற விடுறோன்னு சொன்னால், எங்கே நம்ம தவற விடுறோம், தேவையில்லாத பழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடும் பொழுது நம்ம தான் தவற விடுறோம். அதை நம்ம இளைஞர்கள் தவற விடக்கூடாது, எந்த ஒரு போதைப் பொருளும் வரக்கூடாதுன்னு இந்த விழிப்புணர்வு. சார் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த வயசில் உனக்கு நல்ல அறிவு இருக்குது, நம்ம சின்ன குழந்தை கிடையாது சரியா, தொட்டால் தான் சுடுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னென்னன்றது பாதி தெரிஞ்சிட்டு இருக்க. ஸோ வந்து போதைப் பொருளுக்கு அடிமை ஆகாத, இதனால் என்னென்னலாம் விளைவிக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளுடைய குடும்பம் சங்கதி பாதிக்கும். நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், அந்த போதைப் பொருள் அடிமையாகும் பொழுது நம்ம அடுத்தது அவன் தேடி தான் போக தோணுமே தவிர, நான் 4 ரூபாய் சம்பாதிக்கணும், எனக்கு சொந்தமாக நான் பைக் வாங்கணும், எனக்கு சொந்தமாக கார் வாங்கணும், நான் வீடு வாங்கணுன்றது யோசனை வராது. என்கிட்ட இருக்க பைக்கை விற்க முடியுமா, அப்பாவுடைய பாக்கெட்லேருந்து திருட முடியுமா, வேறு ஏதாவது தங்கச்சி கம்மலை வாங்க முடியுமா, பக்கத்தில் கடன்காரங்கிட்ட கடன் வாங்க முடியுமா, இதுதான் உனக்கு வருமே தவிர நீ வந்து சம்பாதிக்கணுன்றது வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு ஈடுபடாது. அதில் நீ போகலன்னாவே உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக முடியும். முதல்ல வந்து நம்மளுடைய சொத்துன்றது என்ன, ஒரு மனுஷனுக்கு என்ன சொத்து இருக்கணும், கார் இருக்கணுமா, வீடு இருக்கணுமா, நிலம் இருக்கணுமா, என்ன இருக்கணும், படிப்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் சரியா. நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், பணம் அப்படியே தான் இருக்கும், படிச்சதும் அப்படியே தான் இருக்கும். உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியமாக பார்த்துனா என்ன பண்ணக்கூடாது, நம்மளா போய் ஒரு இதில் விழக்கூடாது. நம்மளா போய் விழுது என்ன, பாக்கு, சிகரெட்டு, தண்ணி, இன்னும் மேலே மேலே நிறைய ட்ரக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நான் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்களுடைய கடமையெல்லாம் நான் சொல்லலை, அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் நீ போகும்போது வரும்போது பார்ப்பேன், நீயே உங்கள் அப்பாவை திட்டுவ, என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. நாளைக்கு நீ பின்னாடி அவர் பின்னாடி போகக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு போகாத. உடல்நிலையை நல்லா பார்த்துக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீ போகும்போது என்ன ஆகும்னா, உன்னுடைய லிவர் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், நுரையீரல் பாதிக்கும், கடைசியாக மூளையும் பாதிக்கும். மூளையை பாதிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அம்மாவும் தெரியாது, தங்கச்சியும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரரும் தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, தெரியாது இல்லையா. மூளையை பாதிச்சுன்னா அதுதான் தெரியாது, நம்ம பண்ணுறது தப்புனே நம்மளுக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஈடுபடாதீங்க. இது வந்து நீ உனக்கு ஒரு 5% தான் இருக்கும் சரியா. இன்னும் வாழ்க்கையில் நீ பல விஷயங்கள் கடக்க வேண்டியது இருக்கு. பல விஷயங்கள் கடக்கும் பொழுது பல நல்ல நண்பர்கள் சேருவாங்க, பல கெட்ட நண்பர்கள் சேருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், கெட்ட நண்பர்கள் ஹாய் பாயோட நிறுத்திட்டு நல்ல நண்பர்கள் கூட சேரணும். நம்ம எப்போல்லாம் வந்து நம்மளை சுற்றி 4 பேர் எப்படி இருக்காங்க, வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சொசைட்டியில் இருக்கோம், நல்லா படித்தவன், நல்ல வேலைக்கு போகிறவன், கார் வச்சிருக்கவன், பைக் வச்சிருக்கவன், அவங்க கூட இருந்தால் என்ன ஆகும், நம்மளும் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா நாள் சம்பாதிக்கணும், நம்மளும் பைக் வாங்கணும், நம்மளும் அவனை மாதிரி வீடு கட்டணுன்ற மாதிரி தோணும். அவ்வளோ நம்ம எண்ணங்கள் எங்கே தோன்றுறது, நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லி தான் தோணுது. ஓகேவா. நம்ம காட்டுக்குள்ளே வாழ்ந்தால் அந்த காட்டே நம்மளுக்கு சொர்க்கமாக இருக்கும். ஒரு ஈஃபில் டவர் அந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் வாழ்ந்தால் அதை ஒரு பந்தாக்காக நான் பண்ணுறேன், இது இப்போ நான் வச்சேன், இவன் தான் சார் சொல்லி கொடுத்தான் கொஞ்சம் வச்சேன்னு,
அந்த இருக்கிறதுலே இப்போ ரொம்ப ரொம்ப டேஞ்சரானதுனால ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் லெவலில் அந்த கூல் லிஃப்ட்னு சொல்லிட்டு சம்பாதிச்சு உன்னை படிக்க வச்சது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது. உன்னை உருவாக்கியிருக்காங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும். அப்போ ஏற்படுத்தி தரும்போது உன்னுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா எந்த தீய பழக்கமும் போகாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டெய்லி வாக்கிங் போயிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உடம்பை வந்து தேத்திக்கப்பார். கெட்ட வழி போகாத, நல்லா சாப்பிடு, தேவையான பொருள் ஹெல்த்தியான பொருள் சாப்பிடு, எண்ணெய் பொருள்களை சாப்பிட. இன்னைக்கு எல்லாமே எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயில் அந்த ஆயில் இதெல்லாம் நம்ம போதைப் பொருள்னால மட்டும் நம்ம உடல் கெட்டு போகுன்றது முக்கியம். மனசும் கெட்டு போகுது. அதே மாதிரி தேவையில்லாத தீய, அதாவது வந்து இந்த பாக்கெட்டில் விற்கக்கூடிய எக்ஸ்பிரியான பொருட்கள், அடிக்கடி யூஸ் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் நீ ஹெல்த்தை பார்த்துக்கணும். சார் போதை மட்டும் தானே சொன்னார், அது போகாமல் இப்படி இருக்கலாம். ஹெல்த்துன்றது என்ன விஷயம் கான்ஸ்டண்ட்டாக அதுலேயும் பார்த்துட்டு உன்னுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ. இந்த வயசில் நீ ஜிம்மு செய்கிறது, டிப்ஸ் அடிக்கிறது, டண்டால் போடுறது எல்லாமே உன்னுடைய பாடி ஷேப்பை மாற்றும். நம்மளுடைய உடல் வளர்ச்சி எது வரை இருக்கும்? 18, 19, 21 வரையும் உன்னுடைய பாடி வளரும். அதுக்கப்புறம் 21 மேலே ஸ்டாண்டர்டாக இருக்கும். 35க்கு அப்புறம் சுருங்கும். ஓகேவா? நம்ம பாடி வளர்றப்போ நம்ம எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நல்லா டெவலப் ஆகும். நம்ம 30 வயசுல நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா நல்லா ஆரோக்கியம் தான், நல்லா இருக்கும் உடம்பு, பாடியில் ஷேப் வராது, அப்படியே இருப்போம். ஸோ நம்ம பாடி ஷேப்பை வளர்த்தக்கூடிய வயசு இது. உங்களுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய இருக்குது, சரியா? அது இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. எங்கள் டைம்லலாம் போலீஸை பார்த்தா நாங்கள் ஓடுவோம், அடிப்பாங்க. இப்போது அடிக்கிறது நல்லதுதான், போலீஸ்கிட்ட அடியாது, அது வாத்தியார்கிட்ட அடி வாங்கினா போலீஸ்கிட்ட அடி வாங்க மாட்டாங்க. இப்போ வாத்தியாராலே அடிக்க முடியல, போலீஸாலே அடிக்க முடியல, உங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. மற்றவங்க வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க, மற்றவங்க அடிக்கணும்லாம் நினைக்காத. நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டார் மாதிரி வரணும். ஓகேவா? நம்முடைய அப்பா அம்மாவுடைய ஃபியூச்சர் நம்மகிட்ட இருக்கு, அதை மனசில் வச்சுக்கோ. எக்காரணத்தை கொண்டு எப்போதும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாத. ஃபர்ஸ்ட் பெரிய மைனஸ் பாயிண்ட் அங்கே தான் உங்களுக்கு இருக்குது. அதை நீ கடந்துட்டாவே அடுத்த லெவலுக்கு போகலாம். நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன், நான் அடிக்கடி பேசுறதுனால உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் பேசுகிறேன். காவல்துறை சகோதரர்கள் சார் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பாரு, கேட்டுக்கோ, அதுபடி நடந்துக்கோங்க. நன்றி, தேங்க்யூ. பைக் இதில் உட்காந்து எவன் ஓட்டல இது வரையும் சொல்லு? நான் ஓட்டவே இல்லை சார் பைக். தைரியமா பேசுங்க, அவனா கேஸா போட போறாரு. சைக்கிள் ஓட்டுங்க, பைக் இல்ல. சட்டம் இல்லையா? ஏன்னா இந்த வயசுல நீங்க ஓடுறது தப்பு, ஆனா சட்டப்படி தப்பு. தர்மப்படி பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்துடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப இள வயசு உங்களுக்கு இந்த ரன் பண்ண சொல்ல இன்னும் கொஞ்சம் முடிக்கு ஓட்டலாம், இன்னும் கொஞ்சம் முடிக்கு ஓட்டலாம்னு போகும். அது பக்கத்துல எவனா ஓட்டுறான்னா என்ன தோணும்? அவனை ஓவர்டேக் பண்ணணும்னு தோணும். ஏன்னா வயசு, நீ ஓவர்டேக் பண்ற வயசு, கரெக்டா? அப்ப பைக் யார் ஓட்டுறா? சத்தியமா கிடையாது. பைக்க அவன் ஓட்டுறான். யார் பைக்க? உன் பைக்க அவன் ஓட்டுறான். புரியுதா சொல்ல வரீங்க? என்ன புரியுது? உன் பைக் உங்ககிட்ட தான் இருக்கு, பட் உன் பைக் யார் ஓட்டுறது? அவன் ஓட்டுறான். ஏன்னா நீ அவனை ஓவர்டேக் பண்ணணுன்ற எண்ணம் எப்போ வருது உனக்கு? அவன் உன்னை முந்தி போக சொல்ல, உன்னை சும்மா சீப்பா இடப்பட்டு திரும்பி பார்த்து போனான்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் வேறி வந்துடும். நம்ம வண்டி, புது வண்டி, பெரிய வண்டி, எழுச்சிக்க வண்டி, இன்னும் போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம். நான் சொல்றது பைக்குக்கு மட்டும் இல்லை, படிப்புக்கோ கம்பேரிசன் இருக்கணும். எதில் இருக்கணும்? படிப்புல இருக்கணும். அவன் நல்லா துணி போடுறான், அவன் வந்து குழந்தை மாதிரி முடி வெட்டுறான், சிப்பன்ஸ் மாதிரி முடி வெட்டுறான், அந்த மாதிரி கம்பேரிசன் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் மட்டும்தான். இப்போ ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணும்னு எனக்கு தெரியாது. போலீஸ்ல பெரிய பதவிக்கு போகலாம்,
ரெவென்யூல பெரிய பதவி போகலாம், கலெக்டர் போகலாம், எப்படியோ வந்து உங்களை தலையில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நடந்துடும். இப்போ பார்த்தா சராசரி சார் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் மாதிரி உங்களுக்கு மாதம் தான் இருக்கும். ஆனால் அவர் ஜனாதிபதி அவர் கனவு பண்ணுறப்பா இந்த வயசுல தெரிஞ்சிருக்காரு. நல்ல ஒரு நண்பனை செலக்ட் பண்ணுங்க இந்த வயசுல. ஏன்னா மற்றவங்களாம் சொல்லிட்டாரு, போதை பற்றி சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு டயாலிசிஸ்ன்னு இருக்குதுல, தெரியுமா டயாலிசிஸ்னான்னு? யார் விட்டா நடக்குது? ரத்தத்தை சுத்தம் பண்ற ஒரு முறுக்கு கணையம் கிட்னி. ஒரு நாளைக்கு 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ஆகும் ரத்தம் சுத்தம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு. கடவுள் இயற்கையா என்ன பண்ணிட்டு இருக்காரு? தானாவே சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? தண்ணி சாப்பிடுறது, கஞ்சா சாப்பிடுறது, போதைக்கு இதெல்லாம் அடிக்ட் ஆகி போய் நாளடைவில் நான் சொன்ன 10 வருஷம் இல்லை, சில பேருக்கு வந்து சீக்கிரமாக கூட போயிடும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்கேயோ ஒருத்தருக்கு கேள்விப்படுறோம் இந்த டயாலிசிஸ். இன்னைக்கு வீட்டுக்கு தெருக்கு 4 பேர் 5 பேர் இருக்கான். காரணம் என்னன்னா ஃபுட்டு. கண்ட மாரி ஏதாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு. அவன் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் செய்வான். ஒரு 3 நாள் ஆச்சுன்னா அந்த எண்ணெயை வந்து பிளாட்ஃபார்ம் ஹோட்டலில் அனுப்புவோம். நத்து போடுவாங்க, தீஞ்சு போடுவாங்க எண்ணெய். அது வந்து நீங்கள் வந்து சிக்கன் 65 பச்சி எதெல்லாம் எல்லாம் போடலாம். கேன்சர் உருவாக்கும், உடம்பை கெட்டுடும். அந்த நார்மலுக்கு நமக்கு வராது, பாடி சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுக்கு செய்து கொடுத்து சொன்னேன், வேற அம்மாக்கு சொன்னேன், கடையில் சாப்பிட்றத விட்டு. ரெண்டாவது, படிப்பு. யார் இதில் நல்லா படிக்கிறான், யார் இதில் படிக்கலன்றது உங்களுக்கு தெரியும். யார் கூட சேர்ந்தா அந்த புத்தி நமக்கு வரும். ஊரில் இருக்கிற பசங்க கூட அவங்க வந்து உதவாத ஃபெயில் ஆகி ஊருக்கு சுற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி பசங்க கூட அது ஏன் ஃபெயில் ஆனா மூல காரணம் நீ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. என்னென்ன இருந்தாங்க போயிட்டே உடுக்கை இருந்தவர் கை போல அப்படின்னா அர்த்தம் புரியுமா? என் பேண்ட் ஷர்ட்டை அவுத்துறேன், என் கை எங்கே போவோம்? ஆட்டோமேட்டிக்கா மானத்தை காப்பாற்ற போவோம். அந்த மாதிரி ஒரு நண்பனை செலக்ட் பண்ணுது. எல்லா நண்பனை ஹை பைதா சொன்ன மாதிரி ஹை பைதா இந்த மாதிரி நண்பர்கள் கூட சேர்ந்தீங்கன்னா இது மேலே ஒன்றில் வச்சுவா சும்மா இப்போ இது ஒன்று கொடுக்குறாங்க, இதை வாங்கிக்க, இது சாப்பிடலாம். அப்படியே ஒரு 5-6 பேர் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அடுத்தது வீடு அது அந்த மாதிரி ஐட்டம் போயிடும். எனக்கு உங்களுக்கு அந்த இது பணம் வராது, எதிர்காலத்தை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து நல்ல மனசில் பதிவு பண்ணிக்கணும். இன்னைக்கு உடல் நல்லா இருந்தால் நீ படித்த படிப்புக்கும் புண்ணியம் உண்டு, ஊர்லேயும் சமுதாயத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. இன்னும் பிள்ளைங்கப்பா நல்லா ஒழுக்கமாக இருக்குப்பா, அது யாருக்கு பெருமை? ஒன்று நீ படிக்கிற இடத்துக்கு பெருமை, இன்னொன்று அப்பா அம்மா பெருமை. ஊதாரியா போனேன்னா அலுப்பு சரியில்லைன்னுவான், போன படிப்பு அந்த சரியில்லைன்னுவான். அது யாரால வரும்? இது நன்றும் அர்த்தம் கொடுக்கறது கிடையாது, நீ பண்றதுதான். அதனால போதை பற்றி ரொம்ப தூரமா வந்து சார் சொல்லி விட்டாரு. டைம் வேஸ்ட் பண்ண உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்க்கைப்பாரு. அடுத்தவங்க கம்பேர் பண்ணி எது பண்ணணும்? படிப்புல மட்டும் பண்ணணும். அவன் போடுறான், துணி நல்லா போடுறான், அவன் பைக்கை நல்லா வச்சுக்கிறான், அது மாதிரி அடம்பிடிச்சு வாங்கணும். அந்த மாதிரி குறிப்பா சம்பாதி. நீ படிச்சு நீ ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு நீ சம்பாதிச்சு நீ எடுத்து அனுபவிச்சுக்கோ. புரியுதா? அதனால சொன்னதை ஷார்ட்டா சொன்ன, என்ன பேசினா எவ்வளோ போகலாம். நீங்கள் உணர்ந்து நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கான ஒரு சிறிய விழிப்புணர்வு முகாம். எதுக்கு அந்த விழிப்புணர்வு முகாம்னு சொன்னீங்கன்னா, மாணவர்கள் ஆகிய நீங்கள், உங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மதுக்கு ரொம்ப அடிமையாயிட்டு தான் அரசாங்கத்தோட பெரிய கவலை. இப்போ ஒரு மாணவர் என்ன பண்றாரு, பஸ்ல போய் கிளாஸ் முடிச்சு பஸ்ல போகும்போது ஃபுட்பால்ல தான் மெயினா போறீங்க. இங்க இருந்து நீங்க எரையூர் போறீங்கன்னு வச்சுக்கீங்க, மெய்யூர் எரையூர் போறீங்கன்னு வச்சுக்கீங்க, இந்த 110 போகும், இல்லை இந்த பாலாஜி பஸ் போகும். இந்த பஸ்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா
ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஃபுட்பால் வச்சு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக் வந்து டிரைவர் சட்டம் பிரேக் பண்ணுறாரு, பிரேக் பண்ணுறோம்னா தவறி விழுந்துருங்க, உங்களுக்கு அடிப்படுது, இல்லை ஏதோ ஒன்று ஆகிப்போகுது வச்சு மோசமான ஒரு செய்கை நடந்து போகுது வச்சுக்கோங்க. ஆனால் பாதிக்கப்படுறது யாரு? உங்களோட குடும்பம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உள்ள ஏறி போயிடணும், உன்னை நீ காப்பாற்றிக்கணும். உன்னை நம்பி உனக்கு தாய் தகப்பலாக இருக்கார்கள், உங்களுக்கு குடும்பம் இருக்குது, தங்கை உறவினர்களாக இருக்காங்க, நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு மேரேஜ் பண்ணி நல்ல லைஃப்பில் நல்ல வெல் செட்டில்ட் ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உன்னை நீ முதல்ல காப்பாற்று. ஃபுட்பால் அடிக்கிறத தவிருங்க. கஞ்சா பழக்கத்துக்கோ மது போதைக்கு டோட்டலாகவே அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அது இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் டாக்டர் அதாவது வெல் செட்டில் ஆன பிறகு இது பண்ணிக்கலாம். அதே வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 18 வயது முடிஞ்சே இருக்காது. அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் உங்களோட மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறீங்க, லைசன்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, ஒரு ஹெல்மெட் போட போகிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, விபத்து ஏற்படலாம். அது ஆனால் பாதிக்கப்பட போகிறது யாரு? அந்த ஒரு விபத்தை நீ ஏற்படுத்திட்டீங்கன்னா ஒரு திட்டாக்கோரியை நடந்து போச்சுன்னா 25,000 நீங்கள் ஃபைன். யார் கட்டணும்? உங்கள் அப்பா கட்டணும். நீ பண்ணக்கூடிய சிறிய தவறுனால உங்கள் அப்பா 25,000 ரூபாய் கவர்மெண்ட்டை பணம் கட்டணும். உங்களுக்கு உரிமை கிடையாது, ஹெல்மெட் போட்டு போகிறது கிடையாது. ஹெல்மெட் போட்டு உரிமை வச்சுட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போனீங்கனாலும் ட்ரிபிள்ஸ் போடுறோம். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மச்சி இத்திர அடிக்கிறாரு, அவர் ஏற்றி வேண்டிய சூழ்நிலை வரும், போவீங்க, 3 பேரும் அடிப்படுதோ ஏதோ ஒரு பெரிய இஷ்யூக்கு போயிடும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 குடும்பமே எங்கே போய் நிற்குது? அடிமட்டத்துக்கு போய் உங்களோட ஆதரவு இல்லாமல் உங்களை பெற்றிருக்க தாய் தகப்பனார்கள் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபடாதீங்க. என்னென்ன பண்ணணும்? ஒன்று, மதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. இன்னொன்று, ஃபுட்பால் பஸ்லையோ ட்ரெயின்லையோ ஃபுட்பாலில் தொழிலும் போகக்கூடாது. அடிபட்டுச்சுன்னா யாருமே காப்பாற்ற முடியாது, எந்த 10 ரூபாய் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. 3வது, ஓட்டல் உரிமை எடுத்துக்கொண்டு வயது முயர்ந்தவுடன் எடுத்துக்கொண்டு 2 வீலரை ஓட்டு நல்லா ஹெல்ப் பண்ணி ஒரு சாசன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரணும், அம்மாவுக்கு ஒரு சில காய்கறிகள் வாங்கிட்டு தரணும். இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பண்ணுங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னும் நான் பேசிட்டே போகலாம். நம்ம உங்கள் பிரின்சிபல் சார் என்னோட பழைய ஃப்ரெண்டு ரொம்ப தெளிவாக மது போதையை பற்றி நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பயிரணும், இப்படி தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் விரிவான சில அறிவுரைகள் உங்களுக்கு செல்ல தெளிவாகவும் எமது உதவியாளர்களும் மிக அறிவாகவும் எடுத்துரைத்து விட்டார்கள். நாங்கள் இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கலாம். இதுலாமா பத்திரிக்கை பத்திரிக்கையா நீங்களே படிங்க. ஓகே, ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். சமத்துவம் தலைக்க, ஜாதியர் தலைமுறை களைவோம், ஒற்றுமையை போற்றுவோம், தீண்டாமையை ஒழிப்போம், சமூக நீதியை காக்க, தீண்டாமையை நீக்குவோம், கூடி வாழ்ந்தால் ஓடி நன்மை என்ற நாடகத்தை ஏற்போம், தீண்டாமை எனும் கொடிய நோயை ஒழிப்போம், தீண்டாமை எனும் அறக்கனை ஒழிப்போம், சமூக நீதி நிலைநாட்ட சகோதர தத்துவத்துடன் ஒன்றிணைவோம், வன்கொடுமையை விலக்கி வாழ்வில் ஏற்றம் கொள்வோம், சக மனிதர்களை ஜாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என உலகமாக உறுதியளிக்கிறேன். ரொம்ப நன்றி மலர்களே. சென்டிமெண்டா புடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய வரவேற்பு உள்ள கருத்தை அடுத்த மாணவர்களுக்கு நான் இதை புதுப்பிக்க நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு பைக்கு நீ ஓட்டல அப்படின்னு அது சைக்கிள் பார்த்தோம்னா அந்த ஓவர் பண்ணிட்டு போக சொல்ல அவனை நம்ம முந்தம் வந்து ஓட்ட சொல்ல யார் ஓட்டலாம்? பைக்கை நீ ஓட்டல, அவன் ஓட்டுறான். உன் பைக்கை அவன் ஓட்டுறான், உன் பைக்கை அவன் ஓட்டுறான். அந்த மாதிரி உன் வாழ்க்கையை நீ மட்டும்தான் வாழணும். எப்படின்னா போகுது, நம்ம சேஃபாக போகணும், நாங்கள் போகணும் அப்படின்ற உணர்வு எங்கே வரணும்?
நம்மக்குள்ள வரலாம். அந்த மாதிரி சொன்ன கருத்துல சார் சொன்னது நான் சொன்னது என்ன உங்களுக்கு மண்டையில ஏறிடுது, புரியுது, இது நாங்கள் பின்பற்றோம் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுப்போம். இந்த ஒரு அரை மணி நேரத்துல நாங்க 3 பேர் பேசுறதுல சார் இந்த விஷயம் வந்து நான் யோசிக்கிறேன், இதை பத்தி நீங்க சொன்னது வந்து என் மனசுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லு. இல்லைன்னா இந்த மாதிரி போதைப் பொருளுக்கோ இல்லை வேற ஏதாவது சமுதாய தீண்டலுக்கோ வேற ஏதாவது நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை சொல்லு. இல்லை நீ என்ன பேச விரும்புறியோ பேசு. அப்படியே வச்சுக்கல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் கேட்கும். மீட்டிங் மாதிரி பேசல சார், இந்த கருத்து சார் சொன்னது என்ன, இந்த சார் சொன்னது சார் இது நல்லா இருக்கு சார், இது மாதிரி நான் கொண்டு சார், இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஸ்பீட் பேக்குங்கள அந்த மாணவர்களுக்கு என்ன பிடிக்கிறது டேய் அவனை எப்படி அவனுக்கு பின்னாடி எவனா ஏந்தரா நீதான்டா சொல்றா ஏந்த அவனுக்கு ஏன் அந்த முன்னாடி வந்து பேசுறன்ற இது எவ்வளவோ பண்ணிட்டேன் நான். நிக்க வச்சே பேச வைப்பேன். லைசன்ஸ் ஓட்டாம இல்லாம ஓட்டினா என்ன பாதிப்பெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். யாரு கட்டினா நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு சம்பளமே மேக்சிமம் இங்க இருக்கவங்க பார்த்தோன்னா ஒரு 10,000 இருந்து 40,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அதுக்கு மேல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. 10,000 இருந்து 40,000 ரூபாய்க்குள்ளதான் நம்முடைய அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல நம்ம குடும்பத்தினுடைய வருமானம். ஆனா நீ லைசன்ஸ் இல்லாம நீ வண்டி ஓட்டிட்டு போயிட்டேன்னா 25,000 ரூபாய் கட்டியே ஆகணும். அப்போ என்ன ஆகுது, உங்களுடைய பெற்றோர்களுடைய உழைப்பு ஒரு மாசம் உழைப்பு வீணாகுது ஒரு சின்ன விஷயத்தினால. அதனால கவனக்குறைவா இரு. அதே மாதிரி நீ போகும்போது நீ யாருன்னா இடிச்சிட்டாலோ இன்னும் மிகப்பெரிய பாதிப்பு. சரியா? நீ சிறை தண்டனையே வந்து இப்போ இதெல்லாம் ஃபைனோட போயிடுது. லைசன்ஸ் இல்லாத பையன் ஒருத்தர் மேல இடிச்சிட்டாலோ, ஒருத்தர் மேல இடிச்சது இல்லை, ஒரு நாய் மேல இடிச்சாலும் சரி, ஒரு ஆடு மேல இடிச்சாலும் சரி, நீ உன்னை வந்து வேற யாரும் இடிச்சாலும் நீ தப்பே பண்ணிருக்க மாட்ட, உன்னை வந்து வேற யாரும் இடிச்சிருப்பாங்க. அப்ப லைசன்ஸ் இல்லாதனால நீ தான் அங்க குற்றவாளி ஆகிற, நீ தான் அங்க தண்டிக்கப்படுற. ஸோ அதனால வந்து 18 வயசு வரையும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு உன்னையும் சேஃபா பார்த்துக்கோ, உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சங்கடத்தை கொடுக்காது. நம்ம திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ட்ரீம் இந்தியா சார்பாக. நீங்க